அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். உள்முக மௌனம், இறைமையை உள்ளுக்குள்ள அழைத்தல், இது பற்றிலாம் நம்ம நேற்று பார்த்தோம். இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்ணணும்? நம்முடைய இன்றைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சா போறாதா? எதுக்காக பெரிய ஞான தேடல்லாம் நமக்கு அவசியமா? இந்த நிலை வேணுமா அப்படின்லாம் நமக்கு கேட்க தோணும். ஏன்னா பெரிய விஷயங்கள் நமக்கு சீக்கிரம் சலிப்பு தட்டுற மாதிரி இருக்கும். அப்போது நமக்குள்ள இந்த கேள்வி வரும். அதற்காக விளக்கத்தையும் பகவான் இந்த பகுதியில் தருகிறார். மேம்போக்காக பார்க்கும்போது நம்முடைய உலகத்து நிகழ்ச்சிகள் யாவும் ஒரு மாய விளையாட்டை போல இருந்து நம்மளை அதுக்குள்ளே தான் கெட்டி போட்டு வச்சிருக்கோம். பெரிய விஷயங்களை பற்றி நினைக்க விடாது. ஆனால் நம்முடைய மனம் உயர்வடைந்து அதிமன பேருணர்வு நிலையை எட்டும்போது ஒரு தெய்வீக ஒளியானது பிரபஞ்ச ரகசியங்களை நமக்கு புரிய வைக்கிறது. நம்முடைய வாழ்வின் உள்ளார்ந்த உண்மை திட்டம் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு புரிய வைக்கப்படுது. அதை பகவான் பேஜ் நம்பர் 88-89 விளக்கம் தருகிறார். அதற்கான விளக்கத்தை பேஜ் நம்பர் 88 உள்ள வரி ஆரம்பிக்கிறேன். Ascending and descending twixt life's poles, the serried kingdoms of the graded law plunged from the everlasting into time. Then glad of a glory of multitudinous mind and rich with life's adventure and delight, and packed with the beauty of matter's shapes and hues, climbed back from time into undying self, up a golden ladder carrying the soul, tying with diamond threads of spirit's extremes. பெருசா இருக்கும். இது சொல்ற மாதிரி நிறைய வரிகள் இருக்கு. இது வந்து ஜஸ்ட் சாவித்திரியிலேருந்து பகவான் சொன்னதை நான் கொடுக்கணுங்கிறதுனால அதுக்கு விளக்கத்தை உங்களுக்கு அந்த வரிகளை அப்படியே கொடுத்தேன். நம்முடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, இந்த உலகாதய வாழ்வு என்பது ஒரு காலத்துக்கு உட்பட்ட வாழ்வு. ஆனால் நம்முடைய உண்மையான வாழ்வு என்பது பெருவாழ்வு. ஸோ இந்த காலத்துக்கு உட்பட்ட வாழ்வுக்கும் அந்த பெருவாழ்வுக்கும் இடையே, அந்த இருவேறு முனைகளுக்கிடையே ஏற்றமும் இரக்கமும் என்றதொரு திட்டப்படி தான் நம்ம வாழ்க்கை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ட்விக்ஸ்ட் லைஃப்ஸ் போல்ஸ் என்று குறிப்பிடுகிறார். இறைவனிடமிருந்து நம்முடைய ஆத்மா தனது பயணத்தை துவங்குகிறது. காலங்களுக்கு அப்பாற்பட்ட இறைவனிடமிருந்து புறப்பட்டு வெளிப்படும் நம்முடைய ஜீவன் என்னும் சுடரானது கால பெருவெளிக்குள் பிரவேசிக்கிறது. அப்போ பர்த் டேட் வந்துடுது நமக்கு, இந்த தேதியில பிறந்தோம் அப்படின்னு. கால பெருவெளிக்குள் பிரவேசிக்கிறது. இதுவே இறங்கு முகமாக ஜீவன் மேற்கொள்ளும் பயணம், டிசெண்டிங். நம்ம மேலிருந்து கீழே இறங்கி வரோம். பரிசுத்தமாக அந்த பரிபூர்ணனான அந்த இறைவனிடமிருந்து நம்ம வரும்போது, இந்த காலத்துக்கும் எல்லைக்கும் உட்பட்ட இந்த உலகத்துக்குள் பிரவேசிக்கும் போது அதற்கேற்ற வகையிலான உடல் மன உணர்வு போர்வைகளெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் நம்ம இந்த பூ உலகத்துல வாழ்க்கையை துவங்குறோம். ஒரு காலகட்டத்தில் இந்த உலக வாழ்க்கை என்னும் சாகச விளையாட்டை வெற்றிகரமாக நிகழ்த்தி சாதனை படைத்து வேண்டிய அனுபவங்களை பெற்று நம்முடைய ஆத்மா மீண்டும் இறைமையை நோக்கி பயணம் செய்கிறது. இது ஒரு பிறவியில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. பல பிறவிகளாக தொடர்ந்து பயணம் செய்து பிறகு அந்த ஞான நிலையை, இறை நிலையை எட்டி பூரணத்துவம் பெறுகிறது. இது நம்முடைய ஏறுமுக பயணம். இந்த ஏறுமுக பயணத்தை அவர் எப்படி சொல்றாருன்னா, இது ஒரு பொன்மயமான ஏணிப்படிகளில் ஏறி செல்வதற்கு நிகராகும். அப்போ நம்ம வந்துட்டோம், மேலிருந்து இறைவனிடமிருந்து இறங்கி பூவுலகுக்கு வந்துட்டோம். நிறைய பிறவிகள் எடுத்துட்டே இருக்கோம். இடையில ஒரு டிரான்சிட் பீரியடுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், திருப்பி இந்த உலகத்துக்கு வந்து மீண்டும் பிறப்பெடுத்து வாழுறோம். இப்படி இருக்கிற நேரத்துல நாம் உயர முயற்சிக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னன்னா, நம்ம பொன்மயமான ஏணிப்படியில ஏறுற மாதிரி. இந்த உலகத்து அனுபவங்கள் யாவும், அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி. என் வாழ்க்கையில நான் சந்தோஷத்தையே பார்க்கலங்க, ஒரே கஷ்டத்தை தான் பார்க்குறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் அது வந்து அந்த அனுபவங்கள், அது வந்து அனுபவங்கள். ஆன்மாவுக்கு பிரித்து பார்ப்பதில்லை. ஆன்மா இன்ப துன்பத்தை ஈக்குவலாக அனுபவமாக ஏற்றுக்கொள்கிறது. ஆக இந்த உலகத்து அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய ஜீவனுக்கு வைரமணி இலைகள் போன்றவை. நேர்த்தியாக பின்னப்பட்ட வைரமணி இலைகளை பற்றி கொண்டு ஜீவனானது உயர்ந்து கொண்டே போகிறது என்று இங்கு பகவான் குறிப்பிடுகிறார். வைரமணி இலைகள். அப்போ நம்ம முத்து முத்தா கண்ணீர் வெடிச்சோன்னு சொல்லுவோம். முத்து முத்தா கண்ணீர் வெடிச்சா கூட எத்தனை துயரமான அனுபவங்களை தான் நாம் வாழ்க்கையில சந்திச்சிருந்தா கூட அதெல்லாம் நம்முடைய ஆத்மாவின் ஏறுமுக பயணத்துக்கு வைரமணி இலைகள் போன்று மேலும் மேலும் பின்னி நம்மை உயர்த்தி கொண்டு போகிறது. அதனால இன்ப துன்பத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமானதாக இருந்தா கூட இது ஏறுமுக பயணம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இங்கு ஜீவனானது மேலிருந்து இறங்கு முக பயணமாக வரும்போது
ஒவ்வொரு நிலையாக இறங்கும் போது அறியாமையை நாம் துணை கொண்டுதான் கீழே இறங்குறோம். அறியாமையின் துணை கொண்டுதான் நம்முடைய வாழ்வு மாளிகையை உருவாக்கி தன்னை மறந்த நிலையில இயங்கிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கை தான் உண்மையானது, இந்த உறவுகள், இதிலேயே நம்ம உயிரை கொடுத்துட்டு கிடக்கிறோம். அந்த அளவுக்கு அறியாமை தலைகளை போட்டுக்கொள்கிறோம். இது நம்முடைய ஆத்மாவுக்குள்ள இறையார்வம் வந்து நம் உயர தலைப்படும் போது இந்த அறியாமை தலைகளை எல்லாம் ஒவ்வொன்றா தகர்த்தெறிஞ்சிட்டு நம்ம முன்னேற துவங்குவோம். அப்போ உணர்வளவில் உயர்ந்து உயர்ந்து நம்மை நாமே மாற்றிக்கொண்டு திருவுரு மாற்றிக்கொண்டு மீண்டும் நாம் அந்த ஆதி நிலையை, அந்த உயர்ந்த நிலையை, நாம் வந்த நிலையை, அந்த நிலையை எட்டுவதற்கு முயற்சி செய்ய ஆரம்பிப்போம். அதுதான் நம்முடைய ஞான தேடல். ஆக இந்த புனித பயணங்களுக்கு ஏற்றவாறு யாத்திரை என்று சொல்கிறோமே, யாத்திரை என்பது நாம் ஊர் ஊராக திருத்தலங்களாக கொண்டு போய் தரிசிப்பது மட்டுமல்ல. யாத்திரை உள்ளுக்குள்ளே பல பல உலகங்கள் அடுக்கடுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆக உள்முகமாக செல்வதும் யாத்திரை தான். அந்த யாத்திரைகளில் ஜீவன் வந்து தன்னுடைய ஏறுமுக பயணத்துக்கு தன்னை தயார் செய்கிறது. உள்முகமாக செல்ல 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 இந்த தங்க ஏணி படிக்கட்டுகளில் ஏறுவது போல நாம் இறைமையை நோக்கி முன்னேறுகிறோம். அப்படி முன்னேறும் போது நாம் இந்த உலகத்துல எவையவற்றையெல்லாம் தேடினமோ, எதுக்காகலாம் கஷ்டப்பட்டோமோ, அதையெல்லாம் நமக்கு வந்து தானே நம்மை நோக்கி வரங்களாக வந்து சித்திக்க ஆரம்பித்து விடுகின்றன. எதுக்காகலாம் நம்ம கஷ்டப்பட்டோம், இவ்வளவு ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் கூட கிடைக்காம கஷ்டப்பட்டிருப்போம். ஏதோ பாக்கியங்களை நினைச்சு நாம் வருத்தப்பட்டதெல்லாம் நாம் உள்முகமாக போகும்போது தானே வரங்களாக வருகின்றன என்று சொல்கிறார். இந்த உயர்ந்த நிலைகள் எல்லாம் தவசீலர்களுக்கு மட்டுமே உரித்தானதா இருக்கும், நமக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த இறை அருட்பிரசாதங்கள் எல்லாம் எல்லாருக்கும் பொதுவானவை. சச்சிதானந்த பேரொழியின் அந்த பொன்னொடி பிரவாகம் நம்முடைய வாழ்க்கையிலேயே இறங்கி நம்மை மேம்படுத்த காத்திருக்கிறது. அந்த அருட்கடாட்சத்தை பெறுவதற்கு நம்ம எல்லாம் செய்ய வேண்டியது, பகவான் கொடுத்த ஒரு மந்திரம், அற்புதமான மந்திரம் இருக்கிறது. சச்சித் ஆனந்தமயமாக விளங்கும் அந்த பிரம்மத்தை, அன்னையை ஓயாது நினைவாலும் உணர்வாலும் ஓயாது ஸ்பரிசிக்கும் போது, இப்ப ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே என்ற மந்திரத்தை ஓயாது உணர்ந்து உணர்ந்து உச்சரிக்கும் போது முதலில் நம் உடல் மன உணர்வு தளங்கள் எல்லாம் ஒரு மாற்றம் பெற்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையே ஒரு அற்புதமான வாழ்க்கையாக மாற துவங்கும். அதன் பிறகு நாம் உயர்ந்து அந்த ஏர்முக பயணம் வெற்றிகரமாக அமையும். இறைமையை நோக்கிய நமது பயணம் ஒரு அற்புதமான பயணமாக தொடரும். அதற்கெல்லாம் நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஒவ்வொரு அனுபவமும் அதற்கு இறைமையை நோக்கி நாம் ஒரு அடி முன்னேற நமக்கு உதவி செய்கிறது என்ற நோக்கில் நாம் பார்த்தோமானால் வாழ்க்கையே நமக்கு ஒரு ஆனந்தமயமான வாழ்வு ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசாக நம்மால் உணர முடியும். மன்னர் அஸ்வபதியின் உள்முக யோக சாதனையை விவரித்து கொண்டு வரும் பகவான் அவர் பெரும் அனுபவங்களின் வாயிலாக நமக்கும் என்னென்ன உள்முக சாதனையின் போது என்னென்ன அனுபவங்கள் கிடைக்கும் என்பதை சூட்சுமமாக தெரிவிக்கிறார். அதாவது ஜீவனின் அந்த புனித பயணங்கள், ஏறுமுக பயணங்கள் இறைவன் உள்முகமாக செல்லும் போது இறைவன் அமைத்துள்ள வரிசை கிரமமான உலக அடுக்குகள், அதன் உணர்வு பரிமாணங்கள், பரிணாம வளர்ச்சி படித்தரங்கள் எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ளே நாம் செல்லும் போது தரிசிக்க முடியும். பல்வேறு அற்புத உலகங்களை தரிசிக்க முடியும். ஆக அவ்வாறு உள்முகமாக மனிதன் செல்லும் போது ஒரு தளத்தில் அவனுக்குள் இறை ஞானம் உதயமாகிறது. அந்த இறை ஞானம் உதயமாகும் போது மனிதன் தானே இறை சொரூபமாக இருக்கும் பேருண்மையை கண்டுகொள்கிறான் என்கிறார். நான் யார் என்று தேடிக்கொண்டு போன உள்ளுக்குள் தேடிய ஞானிகள் எல்லாரும் நான் இறைவன் என்பதை கண்டு கொண்டனர். ஆக அந்த உள்ளுக்குள் செல்ல செல்லதான் அந்த மனிதனுக்கு அந்த பேருண்மையை அறிந்து கொள்ளும் பாக்கியம் கிடைக்கிறது. ஜடத்தின் ஆழங்களில் கூட இறைமையின் இனிய லயமானது இளையோடி கொண்டிருப்பதை அப்போது மனிதனால் உணர முடியும் என்கிறார். அதான் ஜட பொருட்கள் எல்லாம் கூட இறைத்தன்மை இருக்கிறது என்பதை நாம் உணர ஆரம்பிப்போம். அதைத்தான் அன்னை இதை உணர்வதற்கு ஒரு வழிமுறையாக ஜட பொருட்களை சுத்தப்படுத்துவது, அடுக்கி வைப்பது, இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். ஏனென்றால் ஜடப்பொருளில் நாம் இறைமையை உணர ஆரம்பிக்க துவங்கும் போது நம்மால் அடுத்தடுத்த உள்முக தளங்களிலும் இறைமையை உணர முடியும் என்று. ஆக இந்த தளத்தில் எட்டியவுடன் நமக்குள் இறைஞானம் உதயமாகிறது என்று கூறும் பகவான், இந்த இறைஞான நோக்கத்துடன் வாழ்வை பார்க்க துவங்குவோம். அப்படி துவங்கும் போது வாழ்வின் வேறுபாடுகள் மறைந்து போய்விடும் என்று கூறுகிறார்.
அது வரைக்கும் நம்ம வாழ்க்கையை எதிர்மறைகளும் முரண்பாடுகளும் மிக்க வாழ்க்கையாக தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது, நமக்குள்ளேயே ஒரு விஷயங்களும் நமக்குள்ளேயே ஒத்து போகாது. அது மாதிரி நிறைய முரண்பாடுகள் இருக்கும். இறைஞானம் வந்தவுடன் எல்லாம் ஒரே ஏகத்தன்மையாக நமக்கு புலப்பட ஆரம்பிக்கும். அப்போது வாழ்வில் ஒரு இசைவு ஏற்பட்டு வாழ்வு இனிமையாக மாற துவங்கும். நிறைய பேர் பிரச்சனைகள்னு கேட்பாங்க. பிரச்சனைகளுக்கு எப்படி இசைவை கொண்டு வருவது அப்படின்னு சொன்னா, உள்ளுக்குள்ள தியானத்தின் மூலமாகத்தான் நம்ம கொண்டு வர முடியும். ஏன்னா தியானத்தின் மூலமாக போகும்போது உள்ளுக்குள் ஒரு கட்டத்தை எட்டும்போது நமக்கும் அந்த இறைஞானம் ஏற்படுகிறது. இந்த முரண்பாடுகள் எல்லாம் ஒரு தற்காலிக தோற்றமே, இது சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். ஆக அது வரைக்கும் நம்ம நம்பிக்கைகள் தடுமாறிக்கொண்டே இருக்கும், மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அதைத்தான் இங்க சொல்கிறார். It took the striving undertones of mind and took the confused, page number 90, a reconciling wisdom looked on life. It took the striving undertones of mind and took the confused refrain of human hopes and made of them a sweet and happy call. இந்த ஞானமானது வாழ்வை ஒரு இசைவோடு பார்க்க நம்மை தூண்டுகிறது. அதுபோக மனத்தின் மாய தோற்றங்கள், மனம் காட்டும் மாய தோற்றங்கள் எல்லாம் அப்போது விலகி ஓடி விடுகின்றன. நம்முடைய நம்பிக்கைகள், மானுட நம்பிக்கைகள், நிறைய தடுமாற்ற நிலைகளில் இருந்த தடுமாற்ற நிலைகளை தகர்த்து அதை ஒரு திடமான நம்பிக்கையாக மாற்றி அனைத்தையும், நம்முடைய உடல், மனம், நம் உணர்வு தளங்கள் எல்லாவற்றையும் இறைமைக்கான ஒரு இனிய அழைப்பாக மாற்றிவிட வல்லது இந்த ஞானம். And made of them a sweet and happy call என்று சொல்கிறார். ஒரு இனிமையான சந்தோஷமான அழைப்பாக அது மாறிவிடும். வாழ்வில் நம்ம எப்பவும் ஏற்படுற ஒரு அதிருப்தியின் காரணமாக நம்ம ஆழ் மனசுல ஒரு குறை இருந்துட்டே இருக்கும். ஒரு முணுமுணுப்பு, ஒரு நிறைவின் எதுக்கு வாழுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்துட்டே இருக்கும், ஒரு நிலை இருந்துட்டே இருக்கும். இதன் காரணத்தை புரிஞ்சு கொள்ளவோ அதை சரிப்படுத்தவோ நம்மால முடியாம இருக்கலாம். பட் இந்த இறைஞானம் நமக்குள்ள தோன்றியவுடன் நமக்கு இதெல்லாம் தானே மறைந்து விடும். நம் வாழ்வின் இலக்கு என்னன்னு தெரிஞ்சிடும், தேடல் என்னன்னு தெரிஞ்சிடும். டெய்லி வாழ்க்கைக்கு சலிச்சுக்கணுங்கிற அவசியமே இல்லாம போயிடும். ஏனென்றால் இறைஞானமானது வேற்றுமைகள் எல்லாம் அகற்றி நமக்குள்ளே எல்லாவற்றிலும் ஒரு இறை ஒற்றுமையை இனம் காட்டும். அது இல்லாம இருக்கும்போது, இந்த இறைஞானம் வருவதற்கு முன்னாடி நம்ம எப்படி இருப்போம்னா, வாழ்க்கை இன்ப துன்ப அனுபவங்கள்லயே லயிச்சு அதிலேயே மூழ்கி நம்ம ஆன்மாவின் குரலையே செவிமடுக்க தவறி விடுவோம். அந்த உள்ளுக்குள்ள ஒரு குரல் இருக்கிறதே நமக்கு தெரியாம போயிடும். பட் இந்த இறைஞானம் வந்தவுடன் அது மேலும் என்ன செய்கிறது என்பதை பேஜ் நம்பர் 90 இன்னும் குறிப்பிடுகிறார். It grouped the golden links that they had lost and showed to them their divine unity, saving from the error of divided self the deep spiritual cry in all that is. அதாவது இந்த இறை ஞானம் வந்தவுடன் எல்லாம் இறைமயம் என்ற உண்மையை நாம் உணர்ந்து விட்டவுடன் இசைவின்மைக்கு இடமே இல்லாமல் போய்விடுகிறது. நாம் எந்த விஷயங்களை இதுவரை நாம் இழந்துவிட்ட வாழ்வின் உன்னதமான நிலைகளை, வாழ்வின் உன்னதமான அம்சங்களை எல்லாம் பொன் இணைப்புகள் கொண்டு, கோல்டன் லிங்க்ஸ் என்று சொல்கிறார், குரூப் பண்ணி பொன் இணைப்புகள் கொண்டு ஒரு கூட்டமாக இணைத்து அது முன்னேற துவங்குகிறது. இப்ப கூட நம்ம ஒரு குரூப்பா இருக்கோம். அன்னை என்பர்கள் எல்லாம் இந்த ஒரு ஞான தேடலில் ஒரு குரூப்பா நம்ம இணைஞ்சிருக்கோம். இதெல்லாம் ஒரு கோல்டன் லிங்க் தான், பொன் இணைப்புகள் தான். நம்ம எல்லாருக்குள்ளேயே ஏற்பட்டு இருக்கிற இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் லிங்க் நிச்சயமா ஒரு கோல்டன் லிங்க் தான். இது அவர்களுக்கு எதை காட்டுகிறது, இந்த ஞானமானது எதை காட்டுகிறது என்று சொன்னால், and show to them their divine unity, அந்த தெய்வீக ஒத்திசைவை அவர்களுக்கு நமக்கு எடுத்துக்காட்டும். சேவிங் ஃப்ரம் த எரர் ஆஃப் டிவைடட் செல்ஃப், அதாவது நாம் வேறு இறைவன் வேறு என்று தனித்தனியாக இல்லாமல் அந்த தவறு நேராமல் நம்மை அந்த தவறில் இருந்து காப்பாற்றும். The deep spiritual cry in all that is, எல்லாவற்றுக்குள்ளும், எல்லா பொருட்களுக்குள்ளும், உலகில் வாழும் அனைத்து உயிர்களுள்ளும் பொருட்களுள்ளும் ஆன்மாவின் அறைகூவல், ஆன்மாவின் அழைப்பு இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நமக்கு தெரியப்படுத்தும். ஸோ அதெல்லாம் இந்த நிலை வருவதற்கு நாம் உள்ளுக்குள் பயணம் செய்ய வேண்டும். பகவான் இது சொல்றார், ஓயாது சந்தேகங்களையும் வினாக்களையும் எழுப்பி கொண்டிருக்கும் மனம் எப்போ அது அமைதிப்படும்னா, இந்த உள்முகமாக போகும்போது அமைதிப்பட்டு இந்த ஞானத்தை பெற்றவுடன் மனமானது தெளிவு பெறுகிறது. அப்போது தெய்வீக பேருணர்வு நம்முள் ஊற்றெடுக்கின்றது. அந்த அற்புத ஆனந்த பிரவாகத்துல புனித கீதம் ஒன்று கலந்து வெளிப்படுகிறது என்று சொல்கிறார். அப்போது உள்ளுக்குள் அற்புதமான காட்சிகள் கிடைக்க ஆரம்பிக்கின்றன. கடவுளர்களது அரண்மனைகளும் பளிங்கி மாடங்களும்
தேஜோமயமான தெய்வீக சிம்மாசனங்களும் கண்களுக்கு புலப்படுகின்றன. கடவுளர்களை எல்லாம் தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கிறது. பேரிறைவனுக்குரிய திருமாளிகை கூட நம்மை அந்த நேரத்தில் வரவேற்கும். அவ்வளவு அற்புதமான காட்சிகள் எல்லாம் நமக்குள் உள்ளுக்குள் தெரிய ஆரம்பிக்கும். பொன்னொளி பிரகாசம், கதிரவனின் பொன்னொளி பிரகாசம் போன்று ஜொலிக்கும் அறிவின் சாம்ராஜ்யங்கள், குளிர்ச்சி பொருந்திய சந்திரனின் இனிமையான தேவ சுகங்களை தரக்கூடிய சந்திரனின் ஒளியை போன்று பிரகாசிக்கும் ஆனந்தத்தின் சாம்ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் உள்ளுக்குள் செல்ல செல்ல மன்னர் அஸ்வபதி தரிசிக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். மன்னர் அஸ்வபதி தரிசிக்கிறது என்று சொல்வது, நாமும் உள்முகமாக யார் உள்முக பயணத்தை மேற்கொண்டாலும் அவர்களுக்கு இந்த அற்புத வரங்கள் காத்திருக்கின்றன. யோக வாழ்க்கைக்கான அற்புத விளக்கங்கள் நிறைந்த இந்த கேண்டோவை படிக்கும் போதே நமக்குள்ள பெரிய நிலைகள் சித்திக்க ஆரம்பித்து விடும். நம்மை அறியாம ஒரு இதம் தரும் யோக லயத்துல நம்ம கட்டுண்டவர்களாக ஆகிவிடுவோம். அதனால அறியாமை நிலைகளை கடந்து நம்ம பெரிய ஆன்ம மலர்ச்சி பெறுவதற்கு, அந்த ஞான தேடல் நமக்குள் வருவதற்கு இந்த அத்தியாயத்தை நாம் படிக்கும்போது அது நமக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். அடுத்தடுத்து மேற்கொண்டு நாம் பகவான் மன்னர் அஸ்வபதியின் யோகம் அனுபவங்களாக என்ன குறிப்பிடுகிறார் என்று தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.